கர்த்தர் உன் துக்கத்தையும், உன் தத்தளிப்பையும், உன் கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி, உன்னை இளைப்பாற பண்ணுகின்ற ஒரு காலம் என்று இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஏசாயா 14:3 சொல்கிறது, கர்த்தர் உன் துக்கத்தையும், உன் தத்தளிப்பையும், கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி, உன்னை இளைப்பாற பண்ணுவார். இந்த ஆண்டு ஒரு இளைப்பாறுதலின் ஆண்டாக ஜெபித்து உங்கள் மத்தியிலே இந்த பிரசங்கத்தை கடந்த ஜனவரி 1ஆம் தேதியில நாம் தியானித்தோம். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக, வாக்குத்தத்தமாக நம் வாழ்விலே மாற்றித் தருவாராக. இளைப்பாறுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ், பாரம் நீங்கிய ஒரு நிலைமை. அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிம்மதியான ஒரு போக்கு. நாம் விரும்பினதே விரும்புகின்ற வண்ணமாக காரியங்கள் நடக்கும்போது ஏற்படுகிற ஒரு மன அமைதலுக்கு பெயர் இளைப்பாறுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிரமங்கள் எல்லாம் நீங்கி, அவைகளுக்கு ஆறுதல் தரக்கூடிய எதிர்மாறான ஒரு நன்மையான ஒரு காலம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் நாம் பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள், கடினமான அடிமைத்தனங்கள், துக்கங்கள், சிரமங்கள் இவைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி அற்புதமான ஒரு பதிலை தந்து,